ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தோட்டத்தில் ஒரே ஒரு புளி மரம் இருக்குது. ரொம்ப வருஷமாக இருக்குது. அதிலேருந்து தான் நாங்கள் எப்பவுமே புளி எடுத்துக்குவோம், சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அதை விட அதிகமாக இருந்துச்சுங்கன்னா சேல் பண்ணுவோம். இது வந்துட்டு நாங்கள் வருஷம் எடுத்துப்போம். இது வந்துட்டு ஒரு காலத்துக்கு நல்லா அந்த இலையெல்லாம் உதிர்ந்து அப்புறம் கொழுந்து விட்டு பூ விட்டு காய் விடும். அந்த குட்டி குட்டி காய் வரும்போது அதை பறித்து உப்பில் தொட்டு சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூவை பறித்து சாப்பிட்லாம், அந்த புளியோட கொழுந்து சாப்பிட்லாம், எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ காய் விட்டு பழுத்து உளுத்துனா விழுகிற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதையும் நாங்கள் எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தோம். ஒரு ஏணி கொண்டு வந்து வச்சு, ஓரளவுக்கு பெரிய மரம், அதனால் ஏணி கொண்டு வந்து வச்சு எங்கள் தோட்டத்துக்கு ஒருத்தர் வேலைக்கு வருவாங்க. அவங்க வந்து எங்களுக்கு வருஷம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு யாராவது ஒருத்தர் வருவாங்க, பெரிய ஜல்லை போட்டு மேலே ஏறி ஒரு ஜல்லை போட்டு இது பண்ண முடியும். அதை உளுத்திட்டாங்க. நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு எங்களுக்கு ரோடு பேஸ் ரொம்ப, நாங்கள் வில்லேஜில் தான் இருக்கோம். இருந்தாலும் இந்த தோட்டத்துக்குள்ளேலாம் ரோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோடு பேஸில் இருக்கும். அங்கே என்னடானா நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அது அங்கங்கே அப்படி அப்படியே போட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் பாட்டியும் அம்மாவும் வந்துட்டு எல்லாம் கொண்டு வந்துட்டோம். தண்ணி, சாக்கு எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 300 அடி தூரம் இருக்கும் பாருங்களேன். புளி மரத்துக்கும் அதுக்கும் வீட்டுக்கும் நிறைய புளி விளக்காட்டி இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது கீழே வந்து ஒரு படுதை விரித்து போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம இப்போ வருஷம் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அப்புறம் ஒரு ஊது புளிங்க கிடச்சிச்சு, பச்சை புளிங்க. இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஊது புளிங்கன்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தர் தோர் புளிங்க அந்த ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே வந்துட்டு உப்பு மிளகு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டேன், நாக்கு உறிஞ்சிருச்சு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டுமே சாப்பிட்டு இருக்கோம், நாக்கு உறிஞ்சிருச்சு. அப்படியே கொத்து கொத்தாக உளுத்தி போட்டிருந்தாங்க. அப்போ அதில் ஒவ்வொரு புளிங்காவோட விதையும் எடுத்து குருவிக சாப்பிட்ருக்கு. அணில், எலி அந்த மாதிரி என்ன வேணால் சாப்பிட்ருதுங்க. பறவைகளும் சாப்பிடும் போல். அப்புறம் குரங்கு அதிகமாக எங்களுக்கு வரும், எல்லாமே சாப்பிட்டு போகுது. அது போக மிச்சம்தான் எங்களுக்கு. இது பாருங்கள், விதையெல்லாம் எடுத்து எப்படி சாப்பிட்ருக்குன்னு. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, பார்த்துக்க தான் முடியும். ஏன்னா நிறைய குரங்கு வருது, அது எதையுமே தடுக்க முடியல, அப்படியே போயிட்டே இருக்குது. நாங்கள் வீட்டு யூஸ்க்காக வாங்கிட்டோம். அப்புறம் அதை கொஞ்சமாக கொண்டு வந்து காய போட்டு நல்லா வெயில் இருக்கிற டைம்லேயே இப்படி தட்டி விட்டோங்கன்னா அந்த தோல் எல்லாமே விட்டுரும். நம்ம தனியாக அது ஒவ்வொன்றா எடுத்து தொளிக்க தேவையில்லை, அப்படியே தோல் விட்டுரும். நம்ம இப்படி தட்டி விட்டாவே போதும். லைட்டாக தோல் இருந்தாலும் இன்னொரு டைம் காய போட்டு அடுத்த நாள் காய போட்டு திரும்ப தட்டி விட்டோங்கன்னா ஒரு சில டைம் அப்போவே விட்டுரும், ஒரு சில டைம் வந்து விடாது, திரும்ப நம்ம தட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நெக்ஸ்ட் டே போட்டு தட்டினோம்னா போயிடும். அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து 3 ரோசஸ்னால் 3 பொண்ணுங்க. அதனால் எங்கள் 3 பேர்த்துக்கும் எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்கவுங்களுக்கும் தனியாக கொடுத்துரும். இல்லை ஒரு சில டைம் வந்துட்டு யாருக்கு முடியாது அப்படின்னா அவங்க வந்துட்டு அம்மாங்களே தட்டி கொடுத்துருவாங்க. ஒரு சில டைம் வந்து நாங்களே சொல்லிடுவோம் தட்டி கொடுமா அப்படின்ட்டு. ஒரு சில டைம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தட்டியே கொடுத்துருவாங்க. அவங்கவுங்களுக்கு சௌரியத்து போல் அம்மாங்க கொடுத்துருவாங்க. அம்மாவுக்கு சௌரியத்துக்கு போலவும் அது நடக்கும். சரி, நம்ம கொஞ்சம் வெட்டி ஆஃபீஸராக தான் இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் புளி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அப்படியே தட்டி அந்த தோலெல்லாம் க்ளீன் பண்ணோம்ல. ஒவ்வொன்றா தொளிச்சிட்டு இருக்கிறதுக்கு 10-20 கிலோ கொண்டு வரணும், எவ்வளோ நேரங்க தொளிக்கிறது. அதனால் அப்படியே தட்டி விட்டாச்சு. தட்டிட்டு திரும்பவும் காய போட்டோம்னா மண் இல்லாத இடமா போட்டுக்கோங்க. நல்லா காரையை நீட்டாக கூட்டி போட்டுக்கலாம். எல்லாருமே சொல்கிறாங்க கையில் தான் தொளிப்போம். ஆனால் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்ததில்ல, இப்படி தட்டுனா போகுது அப்படின்னு சொல்லிடும். அப்படி தட்டிட்டோம்னா தொல்லியெல்லாம் போயிடும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுங்களா, புளி போட்டு குழம்பு வச்சா குழம்பு கெட்டு போகாது. புளியில் இருக்கிற கொட்டை அந்த விதையெல்லாம் க்ளீன் பண்ணலைன்னா புளியே கெட்டு போயிடும். இது உங்களுக்கு தெரியுமா? இருங்க காமிக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதையை வந்துட்டு நிறைய புழு சாப்பிடும், பூச்சி உள்ளே போகும். அதனால் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சாதான். அதனால தான் காலகாலமாக வந்துட்டு புளியில் இருக்கிற அந்த விதை கொட்டைகளெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. இல்லைன்னா
புளியும் சேர்ந்து கெட்டு போகும். அதனால தான் இவ்வளோ வேலையும் நடக்குது. அதனால தான் புளிக்கு இவ்வளோ மவுசும் கூட. எங்கள் ஊரில் வந்துட்டு இப்போ கிலோ வந்து அந்த க்ளீன் பண்ண புளி வந்துட்டு 100 விற்கிறாங்க. ஒரு கிலோ வந்து 100 இப்போ சீசன் டைமில் அப்படி நடந்துச்சு. இன்னும் 4 போக 1/4 கிலோ 75 அப்படி சொல்லுவாங்க. நான் ஏன் சொன்னேன்னு பாருங்கள். உள்ளெல்லாம் பூச்சி போய் ஒரு குளவி தான் வந்து இப்படி கூடு கட்டும். பொருசு மரத்தோட இலையெல்லாம் பிச்சுட்டு வந்துட்டு கூடு கட்டும். வேறு என்ன பூச்சி வேணாலும் உள்ளே வந்து இருக்கும். அது எப்படி போகும்னு உள்ள தெரில. அந்த ஓடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனாலையா என்னன்னு தெரில, அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே போய் வாழ்ந்து முடிச்சுக்கும். நம்மளுக்கு புளியே வேஸ்ட்டாக தான் போகும். மேக்ஸிமம் புளி வேஸ்ட்டாக போகிற காரணமே ஒரு சில பூச்சியினால தான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். இந்த காயில் நிறையா இது மாதிரி பூச்சியெல்லாம் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்துட்டு புளி அவ்வளோ நல்லா இல்லை. எல்லா காயுமே ஆணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு நல்லது பார்த்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இப்படி ஒரு டைம் தட்டினதுலேயே நான் வெயில் இருக்கும்போது தட்டினேன். அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும், ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும், தொல்லியும் சீக்கிரமாக விட்டுரும். அதை தட்டினதெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு கல் வச்சு வெயிட்டாக ஒரு பொருள் சுற்றி வச்சுக்கலாம். நாங்கள் வந்து வெயிட்டாக இருக்கிற ஒரு சூரிக்கத்தி எடுத்திருந்தோம். வருஷம் அதை வச்சு தான் தட்டுவோம். அதை வச்சு நீட்டாக தட்டிட்டு திரும்ப அந்த விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு எதில் வைக்கிறதுக்கு இஷ்டமோ அதில் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் இந்த வேலையெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப நேரம் ஆகும், முதுகெல்லாம் பிடிச்சிக்கும். மிஷின் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. எப்படின்னு தெரியல. ரவுண்டாக அழகாலாம் வச்சுருப்பாங்கள்ல. நம்ம வீட்டில் இருக்கிற ப்ராசஸ் இதுதான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓரளவுக்கு காய் எடுத்து அதை மட்டும் தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த விதையெல்லாமே எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டுக்க வேண்டியது. அப்புறம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஸ்கூல் டைம்லலாம் நம்ம சாப்பிட்ருப்போம்ல, ஸ்கூல் டைம் நிறைய டைம் சாப்பிட்ருப்போம். இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு சில பொறுப்பு வந்துடுச்சு. அப்புறம் சரி ரொம்ப நாள் ஆசை புளியங்கொட்டை இருக்கிறதெல்லாம் எடுத்து பொறுக்கி ஓரளவுக்கு எனக்கு போதுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு, நாங்கள் எப்பவுமே சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் அப்போல்லாம் விறகடுப்பு தான் இருக்கும். அந்த விறகடுப்புக்குள்ளே போட்டுட்டு அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அம்மா வரதுக்குள்ளே சுட்டுறணும், இல்லைன்னா அம்மா வந்து திட்டுவாங்க. ஏன்னா உள்ளுந்துட்டு டப்புன்னு வெடிக்குமா, கரெக்டாக எல்லாமே எடுக்க முடியாதுல்ல, அதனால் வெடிக்கும். அப்போ வந்து அம்மா சொல்லாது, ஏதாவது கண்ணில் பட்டுச்சுன்னா ரொம்ப சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தண்ணி காய வச்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் சின்ன வயசு என்னோடய மெமரிஸ். அப்புறம் கொண்டு போய் அதுக்குள்ளே ஒரு 10-15 கொட்டை எடுத்து சின்ன வயசில் நான் எப்படி பண்ணோம் அப்படி கொண்டு போய் அதை சுட்டு நான் சாப்பிட்டேன். வடக்கல்ல போட்டு வறுத்தும் சாப்பிட்லாம். வறுத்துட்டு அதை ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது இப்படி வந்து சின்ன வயசில் வாய்க்குள்ளே போட்டு ஸ்கூல் டைம்லாம் கடுக்குன்னு கடிச்சிட்டே இருப்போம். ஒரு சில டைம் டபார்னு சத்தம் அதிகமாக வந்துடும், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்போம். வாய்க்குள்ளேயே வச்சுட்டு அப்பப்போ அப்படியே மெதுவாக அப்படியே சாப்பிட்ட காலமெல்லாம் இருக்குது. எனக்கு இதெல்லாம் சாப்பிடும்போது நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம், ஸ்கூல் டைம் சாப்பிட்டோம்ல அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல மெமரிஸ். வெளியே எடுத்துகிட்டு சூடு ஆறுனதும் அது இருக்கிற அந்த தோலெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு நான் அப்போவே சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. அப்போல்லாம் சாப்பிட்டா என்னவாங்க, கீரிப்புழு வயிற்றுல வந்துடும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, சாப்பிட்டா நல்லது தான். அப்படி சாப்பிட்டு நல்லா இருந்த காலம் போய் இப்போ இதையும் சாப்பிடக்கூடாது அதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி உடம்ப கெடுத்து தான் வச்சுருக்கோம். இதெல்லாம் கிடைச்சா அளவாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நான் இப்படி உடச்சி சாப்பிட்டேன், ஊற வச்சு சாப்பிட்டேன். உங்களுக்கு அந்த வீடியோ தனியாக போடுறேன் நான் சாப்பிட்டதெல்லாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் புளியெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேறு கொட்டி வச்சுருக்கோம், நம்ம விதையெல்லாம் க்ளீன் பண்ணலையே, சரி அதை க்ளீன் பண்ணிடலான்ட்டு க்ளீன் பண்ண உட்காந்துட்டோம். கொஞ்சம் நேரத்துலேயே கொட்டிடுறத விட அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். க்ளீன் பண்ணிடலாம், கடகடன்னு எடுத்துடலாம். நீட்டாக கொட்டியிருந்தோம்னா கடகடன்னு எடுத்து வச்சுட்டு மற்ற வேலை பார்க்கலாம். சரி கொட்டினதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சாச்சு.
1 இயர்க்கான புளி ரெடி. தேங்க்யூ, பாய்.